ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரது. நம்ம பிளெண்டரில் ஃபுல் பேசிக்லேருந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டூல் மாடலிங் டூலில் ஒன்றான ஸ்பின் டூல். இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவிலும் நான் சொல்கிற மாதிரி ஷிஃப்ட் ஏ கொடுங்க. ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். எடிட் மோட் போங்க. டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் வந்துடுறேன். இப்போ 7 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸையும் நான் டெலீட் பண்ணுறேன். டெலிட் வெர்டிசஸ். இப்போ இந்த ஒரு வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த வெர்டெக்ஸை சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஒரு ஒயின் கிளாஸோ இல்லை ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்துட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷேப் நான் கொண்டு வரேன். இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கொண்டு வரேன். இங்கே கொண்டு வந்து எகைன் இப்படி ஒரு ரோ கொண்டு வந்தோன்னா இது வந்து நம்ம டெப்த்துக்காக கொண்டு வரோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த 2 வெர்டெக்ஸுமே செலக்ட் பண்ணி இங்கே, ஏன்னா கிளாஸோட டெப்த் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு ஜூம் பண்ணிப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஸோ ஜூம் பண்ணி இந்த வெர்டெக்ஸை இங்கே கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு எகைன் எக்ஸ்ட்ரூட் 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 எக்ஸ்ட்ரூட், அப்புறம் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இதை 360 நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இப்படி 360 கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பின் டூல் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பின் டூலை இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் வருதா. இப்போது இதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 ஒரு எக்ஸ்ட்ரூட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும். எந்த ஆங்கிளில் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணோம்ல, அதுதான் எந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள் வரைக்கும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். 360னா கரெக்டாக 360 முடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி இப்போது ஷிஃப்ட் Z கொடுத்து நான் டாகிள் பண்ணுறேன். நான் என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா இங்கே பாருங்கள். ஸோ ஷிஃப்ட் Z தான் ஒயர் ஃப்ரேமுக்கும் எக்ஸ்ரே மோடுக்கும் டாகிள் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போ கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே யூஸ் டூப்ளிகேட்ஸ்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வெர்டெக்ஸ் மட்டும் டூப்ளிகேட்ஸாக வரும். இன்பிட்வீனில் ஃபில் ஆகிருந்த ஃபேஸ் நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுங்க. பட் இப்போ நமக்கு தேவைப்படல. நான் யூஸ் டூப்ளிகேட்டை ஆஃப் பண்ணிடுறேன். மற்றபடி இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த சென்டர்லேருந்து ரொட்டேட் ஆகிடுச்சுல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுனா, பை டிஃபால்ட் இதனுடைய ஆரிஜின் வந்து 3D கர்சர். அதாவது நம்மளுடைய 3D கர்சர் இங்கே இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இது ரொட்டேட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு 3D கர்சர் பேஸ் பண்ணி வேணான்னா நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும். இது எல்லாத்தையும் நீங்கள் மூவ் பண்ண மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்போவுமே அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. 360 கொடுத்துட்டோன்னா கரெக்டாக ஸ்னாப் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நார்மல். இப்போது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஓரியன்டேஷன் எங்கே இருக்குது, இதெல்லாம் நார்மல் பார்ப்போம். நார்மல் எல்லாமே இப்போது உள்ளேருந்து அவுட் சைடில் இருக்குல்ல. இப்போது இந்த அவுட் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவுட் சைடில் நார்மல் இருக்குது. இதை ஃப்ளிப் கொடுத்தீங்கன்னா இந்த நார்மல் அப்படியே உள்ளே போய்டும். உள்ளே இருக்க ஃபேஸ் எல்லாத்துக்கும் நார்மல் இந்த பக்கம் வந்துடும். பட் இது உங்களுக்கு எப்போ யூஸ் கேஸில் வேணுமா அப்போ பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஆப்ஜெக்டோட ஓவர்லே ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனுக்கு பேர் ஓவர்லே. இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபேஸ் ஓரியன்டேஷன் இருக்கும். இதை பாருங்கள். இப்படி ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நார்மல்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடாக இருக்குது, இன்வெர்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நமக்கு டெக்ஸ்சர் எல்லாமே ப்ராப்பராக வேணும்னா இந்த மாதிரி ரெட் கலர் இருக்கக்கூடாது, ப்ளூ கலரில் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃப்ளிப் கொடுத்தனா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலரில் காமிக்கும் ஆஸ் யூஷுவலாக. இப்போ ப்ளூ கலரில் காமிக்கல, விச் மீன்ஸ் ஓகே, நமக்கு ரெட் கலரில் காமிச்சா நார்மல்ஸ் உள்ளே இருக்க வேண்டிய நார்மல்ஸ் வெளியே இருக்குன்னு அர்த்தம். இப்படி கிரே கலரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு ரெட் கலரில் காமிக்கல, ஸோ நார்மல் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸ்ன்றது நீங்கள் இந்த பிவட் பாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். சேம் இந்த பிவட் பாயிண்ட் நம்ம இப்போ சென்டரில் வைக்கிறோமா சைடில் வைக்கிறோமான்னு இருக்குல்ல, அதே பிவட் பாயிண்ட்டோட ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ண அஃப்கோர்ஸ் இதனுடைய சேஞ்சஸ் மாறும், ஷேப் மாறும். ஏன்னா இது எல்லாமே இந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட் 3D கர்சர் ஆரிஜினாக இருக்கிறதால 3D கர்சர் எப்போவுமே கிரிட்டோட சென்டரில் இருக்கும்.
அதனால் அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். இன்கேஸ் உங்களோட 3D கர்சர் நீங்கள் ஆக்சிடென்ட்லாம் இங்கே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஷிஃப்ட் C கொடுத்தீங்கன்னா 3D கர்சர் உங்களுக்கு கிரிட்டோட சென்டரில் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா வேல்யூவும் 0 கொடுத்துடலாம். இங்கேயுமே எல்லா வேல்யூவும் 0 கொடுத்துடலாம். அப்படியே ஒர்க் ஆகலாம் அண்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிறையா சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக அதோட எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்பின், அப்புறம் எக்ஸ்ட்ரா இங்கே 360 கொடுத்துக்கோங்க. சாரி 360 கொடுத்துட்டு நம்ம இப்போ நார்மல்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட்டோ மெர்ஜ் இருக்குது. ஆட்டோ மெர்ஜ் என்ன பண்ணுன்னா இங்கே நமக்கு ஒன்றா ஜாயின் ஆகுதுல 360 அது எல்லாமே டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகிடும். இது ஆட்டோ மெர்ஜ் ஆனில் இருந்துச்சுன்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு சர்க்கிளாக சிலிண்டரிக்கலாக இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம் ஸ்பின் டூல் யூஸ் பண்ணுறது மூலயமா. ஓகேவா? ஓகே, ஸ்பின் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு டூலில் உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.